சித்தர் தன் பேச்சை முடித்த பின் இதையெல்லாம் கேட்டுவிட்டு இருவருக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. காரணம், சித்தர் அவர்களிடம் சொன்னது, இந்த பிறவியில் பிறந்திருக்கிற உன் பிள்ளைதான் போன பிறவியின் ஜடாமுடி மகனின் நெருங்கிய நண்பன் தான் இவன். ஆனால் அது எப்படி சாத்தியம்? கணேஷா, ஜெயோட நெருங்கிய நண்பன் சொல்கிறீங்களே? ஆம், அவன்தான் இந்த பிறப்பில் உன் பிள்ளையாக பிறந்திருக்கான். இது ஒன்றும் புரியல சாமி, அடுத்து என்ன நடக்க போகுது என்று மாலவும் மகாதேவனும் அதிர்ச்சியுடன் பயத்துடன் கேட்டனர். அப்போது சித்தர் சொன்னது, ஆனால் ஜெய்க்கு அடுத்த பிறப்பு என்பது ஒன்று இல்லை. அன்று ஜடாமுடியிடம் சிவன் சொன்னது, இவனுக்கு நான் அளிக்கும் வரம் கலைகளிலும் மாந்திரிக கலைகளிலும் இவன் சிறந்து விளங்குவான். இவனுக்கு ஆயுள் நீண்டிருக்கும். ஆனால் இவனுக்கு மறுபிறவி என்பது ஒன்று இல்லை என்று சிவன் சொல்லிவிட்டு கன்னிமிக்கன் நேரத்திற்குள் மறைந்தார் அங்கு. இதையெல்லாம் கேட்ட ஜடாமுடியின் அம்மா மரிய ஜோதி தன்னுடைய இஷ்டதெய்வமான கிறிஸ்துவ கடவுள் அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்துவின் அம்மாவிடம் முறையிடுகிறாள். அன்னை மரியாள் அங்கு தோன்றி அவளிடம், உன் மகளின் பிள்ளை ஜெய்க்கு மறுபிறவி என்று ஒன்று இல்லைம்மா. ஆனால் அவனின் ஆன்மா இன்னும் மோட்சமடையவில்லை. அவன் இன்னும் ஆவியாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறான் இப்பூ உலகில். இதற்கு காரணம் அவன் செய்த பாவம்தான் போன பிறவியில். இருப்பினும் ஜெய்யுடைய நெருங்கிய நண்பனுக்கு அடுத்த பிறப்பு ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஜடாமுடி கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். பின் அவள், என் பிள்ளையை கொன்றவனுக்கு மறுபிறவி இருக்கிறதா? ஆனால் என் பிள்ளைக்கு இல்லையா? உன்னை விடமாட்டேன்டா. உன் அடுத்த பிறவிலும் உன் உயிரை எடுப்பேன் உன்னை தேடி வந்து என்று தன் அன்னையிடம் சபதம் செய்தாள் ஜடாமுடி. பின் திடீரென, அது உன்னால் முடியாது. ஏனென்றால் கணேஷ் சிவனின் அருள் பெற்றவன், ஜெய் அன்னை மரியாளின் அருள் பெற்றவன் என்றது ஒரு குரல்.